அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். இப்ப ஆருத்ரா கோல்டு நிறுவனத்துல பணம் எப்ப கிடைக்கும்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. இதுல முக்கிய நபர்னு பார்த்தோம்னா ஆர்கே சுரேஷ். அவர் யாரு, எப்போ பணம் கிடைக்கும், இஓடபிள்யூ ஒரு நிபந்தனை விதிவிச்சிருக்காங்க. அந்த இஓடபிள்யூட நிபந்தனை என்ன அப்படிங்கக்கூடிய பல விஷயங்களை இந்த வீடியோல நான் சொல்ல வந்திருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை எடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கும் நண்பர்களே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லாரும் என்னுடைய கமெண்ட்ஸில் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆருத்ரா சார், எல்பிஎன் சார், ஹிஜாவ் சார்னு சொல்லிட்டு. ஸோ நான் இப்போ புதுசாக நம்ம ஆருத்ராவை நம்ம ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஏற்கனவே நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க நண்பர்கள்லாம் உடனே போய் பாருங்க. பிஎஸ்சியில் போட்டிருக்கேன். ஆர்கே சுரேஷ் பாஜகவுடைய முக்கிய பிரமுகர். பாஜக இப்ப ஆட்சி அமைக்க போகக்கூடிய சூழ்நிலையில எல்லாருக்கும் ஒரு பயம். ஆர்கே சுரேஷ் இப்ப அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்களே, இப்ப காங்கிரஸ் கவர்மெண்ட் நமக்கு பணம் கிடைச்சிரும்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஆனா காங்கிரஸ் கவர்மெண்ட் ஓரளவு வர முடியாத ஒரு சூழ்நிலையில திரும்பவும் பாஜகவே திரு நரேந்திர மோடி அவர்களை பிரதமர் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஆர்கே சுரேஷ் அவர் ஒரு நடிகர் பாஜகவோட பிரமுகர். கடந்த 5 மாசமா விசாரணை நடத்திட்டு இருக்கிற அடிப்படையில் அவர் அப்ரூவர் ஆகி ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாரு. அப்போ அவர் ஒரு 200 கோடி ரூபாயை மக்கள்கிட்ட வாங்கி டெபாசிட் பண்ணி இருக்கிறதாவும், அந்த பணத்துக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த பணம்லாம் எங்கெங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் கேட்கிறாங்க. இந்த பணம்லாம் எங்க போகுது அப்படின்னு சொன்னாக்கா, ஆளுங்கட்சியில இருக்கிறவங்கள்ட்ட இந்த பணம்லாம் போய் சேர்ந்திருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை. அந்த பணத்தை மக்கள்கிட்ட கொடுக்காம இழுத்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றமே ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு. ஓகே, இப்ப தமிழக போலீசார் என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதோட மெயின் எம்டி இருக்கா இல்லையா, ஆருத்ராவோட மெயின் எம்டி ராஜசேகர் துபாயில அபுதாபில பதுங்கி இருக்கிறார். அப்ப தமிழக போலீசாருடைய வற்புறுத்தலால அங்க அபுதாபில இருக்கக்கூடிய போலீசார் இருக்காங்க, இன்டர்போல் போலீசார், அவங்க போய் அவங்கள கைது பண்ணி இப்ப துபாய் சிறையில வச்சிருக்கிறாங்க. இப்ப அவங்க ராஜபோகமா இருக்கிறாரான்னா கண்டிப்பா இருக்கிறாருங்க. நம்ம தான் பாதிக்கப்பட்டிருக்கோம். 5, 10, 20 சொல்லிட்டு, அதாவது காலனி தைக்கிறவங்களாம் சரி, ஒரு ஆசாரியா இருந்தாலும் சரி, கொத்தனாரா இருந்தாலும் சரி, நடுநிலைவாதியா இருந்தாலும் சரி, பணக்காரனா இருந்தாலும் சரி, டாக்டரா இருந்தாலும் சரி, போலீஸாரா இருந்தாலும் சரி, பணத்தை போட்டு கையை கட்டிட்டு நிற்கிறோம். பணத்தை கொடுங்க ஐயா, பணத்தை கொடுங்க. ஏன் நம்ம ஒரு உண்டியல்ல போட்டு வச்சிருந்தா கூட அந்த பணம் வீட்டுல பத்திரமா இருக்கும். இது மாதிரி நிதி நிறுவனத்துல போட்டு ஆசைப்பட்டு அந்த இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்ன, பேராசை. அது மட்டும் ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க நண்பர்களே. பேராசை தான் பெருநஷ்டம் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த வீடியோவோட பதிவு பண்றேன். சரி, ஓகே. இப்போ துபாயில இருக்கக்கூடிய ராஜசேகரை இப்ப கைது பண்ணி வச்சிருக்கிற அடிப்படையில விரைவா அவரை மீட்டு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இஓடபிள்யூ அதிகாரிகள்லாம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா, 1700 கோடி ரூபாயை இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க பொதுமக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அதனுடைய முதலீட்டாளர்கள் கிட்டத்தட்ட 7000 பேர் முதலீட்டாளர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு முதல் கட்ட தகவல் அறிக்கையில அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போ ஆருத்ராவுடைய முக்கிய எம்டியா இருக்கக்கூடிய ராஜசேகரை சென்னைக்கு கொண்டுட்டு வர போறாங்க. சென்னைக்கு கொண்டுட்டு குற்றப்பிரிவு போலீசார் நடவடிக்கை எடுத்து, அதாவது இப்ப அபூர்வரா மாறணும் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அவர் தயார் நிலையில இருக்கிறார். அவங்க சொந்தக்காரங்களும் எங்களுக்கு அவர் ரொம்ப முக்கியம் ராஜசேகர், அதனால எங்க சொத்துக்கள் எல்லாம் வித்தாவது மக்கள்கிட்ட நான் பணத்தை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு குற்றப்பிரிவு போலீசார் இஓடபிள்யூ அதிகாரிகள்ட்ட தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில இந்த பணத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினே கடந்த சட்டமன்ற தேர்தலில் வாக்கு கொடுத்த மாதிரி, சட்டசபையில அவர் வாக்கு கொடுத்த மாதிரி உடனடியாக அந்த பணத்தை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழக மக்கள் நினைக்கிறத நான் இந்த வீடியோ மூலமா தமிழக அரசுக்கும் தமிழக மக்களுக்கும் இந்த ஒரு வேண்டுகோளை வச்சிருக்கேன். ஆனா தமிழக மக்களுக்கு என்ன வேண்டுகோள் வைக்கிறேன்னாக்கா, நீங்க கவலைப்பட வேண்டாம், பொறுமையா இருங்க, இந்த பணம் கிடைச்சிரும் இந்த இயர்ல அப்படின்னு சொல்லிட்டு தமிழக முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. 2024 கண்டிப்பா நாங்க கொடுத்துருவோம். அதாவது இப்ப இந்த பாராளுமன்ற தேர்தல் நடந்திருந்தனால தேர்தல் நடத்த விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு இந்த நடவடிக்கை எடுக்காம இருந்தோம். இப்ப ஜூன் மாசத்துலேருந்து நம்ம நடவடிக்கை எடுத்து இந்த இயர்க்குள்ள கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்த மாசம் வரக்கூடிய தேதியெல்லாம் வரக்கூடிய வீடியோவில் நான் தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு இருக்கேன். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். கண்டிப்பா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் காரசாரமா ஆருத்ரா சம்பந்தப்பட்ட வீடியோக்களை தொடர்ந்து நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. நன்றி.